Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 6th சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ என்னென்னா A union B cross C is equal to A cross C union B cross C. இதுதான் ஃபார்முலா. இதுதான் கொஸ்டின். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட் போடுறது, அந்த யூனியன் சிம்பிள் போடுறது, அந்த கிராஸ் சிம்பிள், அது எல்லாமே தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி சம் பண்ண அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ கிவன் எழுதிக்கோங்க. ஏயோட வேல்யூ x belongs to W, x less than 2 அப்படின்னா ஏயோட வேல்யூ 0,1 எழுதிக்கோங்க. சியோட வேல்யூ எழுதிட்டு 2,5 போடுங்க. சியோட வேல்யூ 3,5 போடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். மொதல் A union B cross Cன்னு போடணும். இப்போ வந்து A union B வந்து மொதல் எழுதணும். இதோ ஏயோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 2,3,4 அப்படி எழுதிக்கணும். ஸோ யூனியன் சிம்பிள் போட்டு 0,1, 2, 3, 4 அப்படி கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க இங்கே. இப்போ A union B cross C, ஸோ இது அப்படியே இங்கே எழுதிட்டு, ஸோ A union Bயோட வேல்யூ வந்து இந்த அப்படியே இங்கே போட்டு, அந்த க்ராஸுங்கிற சிம்பிள் இங்கே போட்டு, சியோட வேல்யூ என்னது 3,5. ஸோ அந்த 3,5 வந்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ க்ராஸ் சிம்பிள்னால எப்படி பண்ணோம்னா 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி போட்டுருங்க. அப்புறம் ரைட் ஹேண்டு சைடுக்கு வாங்க. ஸோ ரைட் ஹேண்டு சைடு என்னன்னா A cross C யூனியன் B. ஸோ வந்து எழுதிக்கோங்க. ஸோ A cross Cயோட வேல்யூ வந்து இங்கே A cross Cன்னு போட்டு ஏட வேல்யூ 0,1 போடுங்க. கிராஸ் போட்டு சியோட வேல்யூ வந்து 3,5ன்னு போடுங்க. இப்போ கிராஸ் சிம்பிள்னாலே நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி பேர் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 0,3, 0,5, 1,3, 1,5 அப்படி நீங்கள் எழுதுங்க. ஸோ B cross Cயோட வேல்யூ B cross C நீங்கள் போட்டு பியோட வேல்யூ இங்கே எழுதிட்டு கிராஸ் போட்டு சியோட வேல்யூ இங்கே எழுதிங்க. 2,3, 2,5, 3,3, 3,5 எழுதுங்க. 4,3, 4,5 அப்படி இந்த மாதிரி எழுதிங்க. ஸோ இப்போ A cross C எழுதியாச்சு, B cross C எழுதியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A cross C போட்டு யூனியன் போட்டு B cross C இருக்குது. ஸோ அதை அப்படியே இங்கே வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு A cross Cயோட வேல்யூ பூரா இங்கே எழுதிடுங்க. யூனியன்கிற சிம்பிள் இங்கே போட்டு B cross Cக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? அதோட வேல்யூ பூரா இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நான் யூனியன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யூனியன்னா என்னன்னா ஆல் வேல்யூஸ் மஸ்ட் இன்க்ளூட் வித்தின் தி செட். அந்த செட்டுக்குள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லா வேல்யூஸுமே எழுதணும். இந்த யூனியனுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எழுதணும். யூனியனுக்கு ரைட் சைடில் உள்ள எல்லா வேல்யூஸுமே எழுதணும். அப்போனா 0 அப்புறம் அதாவது நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 0,3. ஸோ ஃபஸ்ட்டு 0,3, 0,5, 1,3, 1,5 இந்த யூனியன் ப்ராக்கெட் முன்னாடி உள்ள எல்லாமே இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு 2,3 எழுதுங்க, 2,5 எழுதுங்க, 3,3 எழுதுங்க, 3,5 எழுதுங்க. அதே மாதிரி 4,5 எழுதுங்க. அவ்வளோதான். முதல்ல எழுதிடுங்க, அதுக்கப்புறம் இதை எழுதிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ, ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸுமே இதோட வேல்யூஸும் சேமாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேமாக தான் இருக்கும். அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.